welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 3.12. previous videosல நம்ம 6th sum வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த videosல நம்ம 7th, 8th, 9th, 10th sum பார்க்கலாம். இப்போ நம்ம 7th sum பார்க்கலாம். Music is being played in two opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? Hint அப்படினு கொடுத்திருக்காங்க. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த சம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மியூசிக் இஸ் மீன் பிளேட் இன் டூ ஆப்போசிட் கேலரிஸ். அப்போ டூ ஆப்போசிட் கேலரி அப்படின்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணுற இடம், ஓகேவா? அப்போ மியூசிக் சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, ரெண்டு இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இது ஒன்று ஃபர்ஸ்ட் கேலரி, இது வந்து நம்மளுக்கு என்னது செகண்ட் கேலரி, ஓகேவா? ஆஃப் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். இன் தி ஃபர்ஸ்ட் கேலரி அ குரூப் ஆஃப் 4 singers were singing. In the second gallery 9 singers were singing. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேலரியில் ஓகேவா நம்மளுக்கு எத்தனை பேர் சிங் பண்ணுறாங்க அப்படின்னா 4 பேர் பாட்டு பாடுறாங்க. இந்த செகண்ட் கேலரியில் வந்து 9 பேர் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு they're singing. The two galleries are separated by the distance of 70 meter. அப்போ இந்த ரெண்டு கேலரிக்கும் நடுவில் எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு where should a person stand for hearing the same intensity of the singer's voice? இப்போ நான் ரெண்டு பேர் நிற்கணும் இங்கே, ஓகேவா? இங்கேருந்து ஒருத்தங்க இல்லைனா இங்கேருந்து ஒருத்தங்க யாராவது இங்கே நிற்கணும், ஓகேவா? இப்போ நம்மளே போய் நிற்கிறோம் அப்படின்னா ரெண்டு இதில் தான் நம்மளுக்கு பாட்டு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேலரிலையும் பாட்டு பாடுறாங்க, செகண்ட் கேலரிலையும் இப்போ பாட்டு பாடுறாங்க. இப்போ நான் எங்கே நின்னா ரெண்டுமே சேமாக கேட்கணும், ஓகேவா? இப்போ நடுவில் தான் நிற்கணும், ஓகேவா? ஆனால் இங்கே 4 பேர் தான் பாட்டு பாடுறாங்க, இங்கே 9 பேர் பாட்டு பாடுறாங்க. 4 பேர் பாடினா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? கம்மியாக இருக்கும் வாய்ஸு. 9 பேர் பாடினா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? அதிகமாக இருக்கும் வாய்ஸு. அப்போ நான் நடுவில் நின்னா இவங்க வாய்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய கேட்கும், ஓகேவா? இவங்க வாய்ஸ் நம்மளுக்கு கம்மியாக கேட்கும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நான் எங்கே நின்னா ரெண்டு கேலரியோட வாய்ஸும் சேமாக கேட்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் நடுவில் நிற்க முடியாது, அப்போ நான் இங்கே தான் எங்கேயாவது நிற்கணும், ஓகேவா? இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து இங்கே என்ன டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பேலன்ஸையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 70 மீட்டர் தான் டோட்டல், இதில் ஒரு எக்ஸ் போயிடும், ஓகேவா? அப்போ 70 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ 4லேருந்து நான் நிற்கிற இடத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து நான் நிற்கிற இடத்துக்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 9லேருந்து நான் நிற்கிற இடத்துக்கு, அதாவது செகண்ட் கேலரியிலேருந்து நான் நிற்கிற இடத்துக்கு வந்து 70 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? The ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distances. அப்போ the ratio of the sound intensity என்னது? இந்த ஃபர்ஸ்ட் கேலரியும் செகண்ட் கேலரியும் எத்தனை பேர் பாடுறாங்க அதான் சவுண்ட் இன்டென்சிட்டி, அதோட ரேஷியோனா என்னது? புள்ளி வைக்கணும், 2 புள்ளி, ஓகேவா? is equal to the square of the ratio of their corresponding distances. distance எவ்வளோ? x. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? square of the corresponding distances. அப்போ ஸ்கொயர், புரியுதா? ரேஷியோ, இதுவும் ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க. the ratio of the square of their corresponding sides of distances அப்படின்னா 7 minus x the whole square அப்படின்னு எழுதுறோம். இப்போ நான் ரேஷியோ இருந்தால் எப்படி எழுதலாம்? இதை 4/9 அப்படின்னு எழுதலாம். டிவிஷனை தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு எழுதுறோம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 4/9 நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ். இங்கே ரெண்டுத்துலேயும் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால நான் காமனாக எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. நான் இப்போ ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டேக் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு சைட்லையும் நம்ம ரூட் எடுக்கணும், ஓகேவா? அப்போ இந்த சைடு நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 4/9 ஆகிடும், ரூட் 4/9 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் நம்ம ரூட் எடுப்போம், எக்ஸ் பை
70 minus x the whole square. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ரூட் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் 4/9. 4 நம்ம எப்படி எடுக்கலாம், 2 ஸ்கொயர்னு எடுக்கலாம். 9 நான் எப்படி எடுக்கலாம், 3 ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஈக்குவல் டு x by 70 minus x. ஓகேவா, இப்போ 2 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், இங்கே ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 2/3 is equal to x by 70 minus x தான் நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு லாஸ்ட்டாக பேலன்ஸ் என்ன இருந்துச்சு, 2/3 is equal to x by 70 minus x. இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் டு ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனால் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம டினாமினேட்டரையும் எழுதுவோம். இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த 2 into 70 minus x equal to 3 into x. 3 into x நம்மளுக்கு என்ன ஆகிடும், 3x ஆகிடும். ஓகேவா, அப்போ 2 into 70 நம்மளுக்கு என்ன வரும், 140 plus into minus minus 2 into x 2x is equal to 3x. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 140 நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 3x நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 2x இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் 2x ஆகிடும். நெக்ஸ்ட்டு 140 is equal to 3x plus 2x நம்மளுக்கு என்ன வரும், 3 plus 2 5 x plus x. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இந்த 140 நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த x அப்படியே இருக்கட்டும். இந்த 5 நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த சைடு போனால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், டிவிஷன் ஃபார்மில் ஆகிடும். ஓகேவா, அப்போ நம்ம எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 5 2s are 10, பேலன்ஸ் 4, 5 8s are 40. அப்போ நம்மளுக்கு 28 is equal to x அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 28. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 28 is equal to xன்னு இருக்குது. கொஞ்சம் பேருக்கு அது கொலாப்ஸ் ஆகும், ஏன் 28 தானே ஃபஸ்ட் இருக்குது, ஏன் நான் x is equal to 28 போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த எக்ஸை நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகேவா, இந்த ப்ளஸ் 28 நான் இந்த சைட் கொண்டு வந்தேன்னா மைனஸ் 28 ஆகிடும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், x is equal to 28 தான் இருக்கும். ஓகேவா, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்த ஸ்டெப் அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 28ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து நம்ம நிற்கிற மீட்டர் வந்து 28 மீட்டர். ஓகேவா, அதாவது எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து நம்ம நிற்கிற இடம் வரைக்கும் எவ்வளோ நம்மளுக்கு 28 மீட்டர். நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் கேலரியிலேருந்து நம்ம நிற்கிற இடம் அப்படின்னா 70 minus x அப்படின்னு பண்ணணும் இல்லையா. அப்போ 70 minus 28 நம்மளுக்கு என்ன வரும், 70 minus 28 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 42 அப்படின்னு வரும். அப்போ இதுதான் நம்மளுக்கு 70 minus x உடைய வேல்யூ. ஓகேவா, அப்போ இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேலரி, இதான் நம்மளுக்கு செகண்ட் கேலரி. அப்படின்னா நான் இங்கேருந்து 42 மீட்டர் தள்ளி நிற்பேன், சாரி 28, ஃபஸ்ட் கேலரியிலேருந்து 28 மீட்டர் தள்ளி நிற்பேன், செகண்ட் கேலரியிலேருந்து 42 மீட்டர் தள்ளி நிற்பேன். இதுதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். there is a square field whose side is 10 மீட்டர். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதோட சைட்ஸ் என்னவா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லா சைடும் 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட் சென்டர், அதுவும் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர் பெட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட் சென்டர் லீவிங் அ கிரேவல் பாத் ஆல் அரவுண்ட் தி ஃப்ளவர் பெட். அப்போ கிரேவல் பாத் இதெல்லாம் ஓகேவா, அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிரேவலிங் த பாத் அட் ₹3 and ₹4. அப்போ இந்த ஃப்ளவர் பெட்டுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ₹3 and ₹4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர் ஸ்கொயர் மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி இஸ் ₹364. எல்லாத்துக்கும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ, இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதான், ₹364 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி வித் ஆஃப் தி கிரேவல் பாத். வித்னா என்னது, இந்த ஸ்பேஸ், இதோட வித் அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வித்து தான். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சைட்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இது ஃபுல்லாக நம்மளுக்கு 10 மீட்டர். ஓகேவா, இது ஃபுல்லாக நம்மளுக்கு 10 மீட்டர். ஆனால் நான் இது மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகேவா, எனக்கு இந்த
ஃப்ளவர் பெட்டோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும், அதோட மீட்டர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக 10 அப்படின்னா 10ல் இங்கே ஒரு பாகம் போயிடுச்சு, இங்கே ஒரு பாகம் போயிடுச்சு, அதாவது 2. ஓகேவா, 2 சைடு போயிடுச்சு, 2 வித்து போயிடுச்சு. ஓகேவா, அப்போ நான் எப்படி எழுதணும் அதை 10 மைனஸ் 2x. இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, இதை நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்துப்போம், அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 10 மைனஸ் இந்த 10ல் இந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 10 மைனஸ் 2x. இது நம்மளுக்கு என்ன ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ஃபார்மில் கொடுத்துருக்கறனால நம்ம எப்படி எழுதணும், ஸ்கொயரில் எழுதணும். ஓகேவா, இது ஒரு ஸ்கொயர் இல்லையா, அப்போ நம்மளுக்கு ஸ்கொயரில் தான் இருக்கும். அப்போ 10 மைனஸ் 2x ஸ்கொயர். இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து 3 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்டு 3. ஓகேவா, ப்ளஸ் இப்போது நம்மளுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஸ்மால் ஸ்கொயர் இருக்குது, ஒரு பிக் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அப்போ ஒரு பிக் ஸ்கொயரையும் இந்த ஸ்மால் ஸ்கொயரையும் நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ area of big square minus area of small square. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4 rupees. ஃபஸ்ட்டு வந்து 3 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு அது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4 rupees ஆகுது. இதெல்லாம் டோட்டல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, டோட்டலாக காஸ்ட்டு 364 rupees ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 minus 2x the whole square. இது நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, a minus b the whole square. a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஓகேவா, அப்போ a square 10 square minus 2 into a into b. b என்ன நம்மளுக்கு 2x. ஓகேவா, ப்ளஸ் b square 2x square. ஓகேவா, into இந்த 3. ஓகேவா, ப்ளஸ் ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர். பிக் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்னது, அந்த 10 மீட்டர் 10 மீட்டர் அதுதான் நம்மளுக்கு, அது நம்மளுக்கு 10 ஸ்கொயராக எழுதிக்கணும். ஓகேவா, நம்ம ஸ்கொயருக்கு தான் கால்குலேட் பண்ணுறதுனால ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் அதாவது 10 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர் நம்மளுக்கு என்னது, அதான் ஃப்ளவர் பெட் தான். ஓகேவா, இந்த நடுவில் இருக்க ஒரு ஸ்கொயர், அதை நம்ம எப்படின்னு எடுத்தோம், 10 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் தான் எடுத்தோம், அதே தான் இங்கே எடுக்க போகிறோம். அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், இதை தான் எழுதிக்கிறேன் சால்வ் பண்ணதை. அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ், இதை நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன், மைனஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதை நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 364. ஓகேவா, நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 10 இன்ட்டு 10 நம்மளுக்கு எவ்வளோ வரும், 100. ஓகேவா, மைனஸ் 10 2s are 20, 20 into 2 40 x. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x into 2x நம்மளுக்கு என்ன வரும், 4x ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா, இன்ட்டு நம்மளுக்கு என்னது 3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த 10 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும், 10 10s are 100 வரும், மைனஸ் 10 10s are 100. அதே தான் இங்கே வந்தது தான் நம்மளுக்கு இங்கே வரும், மைனஸ் 40x ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு என்னது நம்மளுக்கு 4 இஸ் ஈக்குவல் டு 364. நெக்ஸ்ட்டு இந்த 100 மைனஸ் 40x ப்ளஸ் 4x ஸ்கொயர் நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு என்னவாயிடும், 100 இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 100. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 40x. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 4x ஸ்கொயர் ஆகிடும், இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 364. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 100 மைனஸ் 40x ப்ளஸ் 4x ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 100 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன வரும், 300 மைனஸ் 40x இன்ட்டு 3 40 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன வரும், 120. இங்கே எக்ஸு ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ 4x ஸ்கொயர் அப்படின்னா என்னது நம்மளுக்கு 4 3s are 12 வரும். அப்போ 12x ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த
ப்ளஸ் 100ம் மைனஸ் 100ம் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 40x மைனஸ் 4x² தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 40 × 4 நம்மளுக்கு என்ன வரும், 160x வரும். 40xன்னு இருக்கிறனால இங்கே x வந்துடும். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது. 4 × 4 நமக்கு என்ன வரும், 16 வரும். இங்கே x² இருக்கிறனால இங்கே x² ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 364. இதை ப்ராக்கெட் எடுத்துகிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 300 minus 120x plus 12x² plus 160x minus 16x² is equal to 364 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது நம்மளுக்கு லைக் டேர்ம்ஸ், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு x², இங்கே ஒரு x² இருக்குது. x² தான் கிரேட்டர் ஃபஸ்ட்டு, அதனால் அதை சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. எது கிரேட்டர், மைனஸ் தான் கிரேட்டர். அப்போ நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். 16ல் 12 போயிடுச்சுன்னா 4 ஆகிடும், x². நெக்ஸ்ட்டு 160x மைனஸ் 120x எது கிரேட்டர், 160 தான் கிரேட்டர். அப்போ ப்ளஸ் 160ல் 120 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 40 வரும் பேலன்ஸ் அந்த எக்ஸு. ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது பேலன்ஸ், நம்மளுக்கு இங்கே 300 தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை அப்படியே எடுக்கலாம். 300 is equal to 364. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4x² ப்ளஸ் 40x ப்ளஸ் 300 இந்த ஈக்குவல் டு 364. நான் இந்த சைடு கொண்டு வந்தேன், இது என்னது நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் 364 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் 4x² ப்ளஸ் 40x இது ரெண்டுத்துலேயும் எது கிரேட்டர், மைனஸ் தான் கிரேட்டர். 364ல் 300 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ், 64 தான் பேலன்ஸ் இருக்கும். ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு எப்பயுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கக்கூடாது, மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மைனஸை இது ரெண்டுத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் 40x ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 64 ஆகிடும். ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். எல்லாமே 4 டேபிளில் போகும்ன்றதுனால டிவைட் பை 4 எல்லாத்தையும் 4ஆல் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா. 4 கேன்சல் ஆகிடும். 4 10s are. ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு என்ன வரும், 4 16s are வரும். அப்போ இதெல்லாம் நம்ம எழுதி போகிறோம். அப்போ x² மைனஸ் 10x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது சின்ன நம்பர் தானே. அப்போ 16 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். a into c 16 into 1 16 தான். இப்போ இந்த ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 16 வரணும். அது ஆடோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், மைனஸ் 10ன்னு வரணும். அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம், 8 2s are அப்படின்னு எடுக்கலாம். 8 2s are 16 வரும். இப்போ நம்மளுக்கு 10 வரணும், மைனஸ் 10 வரணும். அப்போ நான் ரெண்டுத்துலையும் மைனஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் 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 ஆகிடும். அப்போ நம்ம இதை தான் எடுக்க போகிறோம். x² மைனஸ் 8x மைனஸ் 2x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது, எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது. பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். x²ல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸு 8 பண்ணி இந்த எக்ஸ் எடுத்துட்டோம். ஓகேவா. மைனஸ் 8 மைனஸ் இது ரெண்டுத்தையும் எது காமனாக இருக்கும், 2 டேபிளில் தான் போகும். அப்போ 2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே நமக்கு ப்ளஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் 2 8s are 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 8ங்கிறது காமனாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 8 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 8 ஆகிடும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதோட வித்து தான் நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வித் அதான் கேட்டிருக்காங்க. இப்போது பிக் ஸ்கொயரே நம்மளுக்கு 10 மீட்டர் தான். ஓகேவா. இப்போ நான் வித்து வந்து 8 ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 எடுத்தேன் அப்படின்னா நம்ம 8 + 8 16 ஆகிடும். இதோட இது பெருசாக இருக்கும். அப்போ இது ஆன்சரில் வராது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ங்கிறது ஆன்சரில் நம்மளுக்கு வராது. இப்போ நான் 2 எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 2 + 2 நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். அப்போ நம்மளுக்கு 10ஓட சின்ன நம்பர் தான். அப்போ நம்ம என்ன எடுக்கணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தான் இந்த சம்முக்கு ஆன்சராக எடுக்கணும். அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது, 2 மீட்டர். இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம்.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் 2 women had. அப்போ 2 பேர் உமன் கிட்ட இருக்கிறது சேர்த்து 2 பேர்கிட்டையும் சேர்த்து இருக்கிறது அப்படின்னா 100 எக்ஸ் இருக்குது சேர்த்தா. ஓகேவா, 2 பேர்கிட்டையும் சேர்த்தா 100 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஹேட் மோர் தென் அதர். அப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து இவங்களோட அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஒருத்தங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களோட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு போத் சோல்டு ஃபார் சேம் மணி. 2 பேருமே ஆனால் சேம் மணிக்கு தான் அதை வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் செட். அப்போ ஃபஸ்ட்டு உமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் அளவு முட்டை என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஒன்னோட அளவு முட்டை என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ₹15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் அளவு என்கிட்ட முட்டை இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ் ஐ வுட் ஹேவ் ஏர்ன் ₹6/2/3. அப்போ இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கிட்டே எவ்வளோ முட்டை இருக்குது, ஃபஸ்ட் உமன் கிட்டே எவ்வளோ முட்டை இருக்குது, செகண்ட் உமன் கிட்டே எவ்வளோ முட்டை இருக்குது, தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் எவ்வளோ முட்டை இருந்துச்சு அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு விமன் ஹேட். அப்போ ஃபஸ்ட்டு விமன் கிட்ட எவ்வளோ எக்ஸ் இருந்துச்சோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் எக்ஸை. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எக்ஸ் செகண்ட் உமன் ஓகேவா ஹேட் அதை வந்து நம்ம ஒய்யாக எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உமன் கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். செகண்ட் உமன் கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எடுத்துருக்கோம், ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க சம்பாதிச்சது ஃபஸ்ட்டு உமன் வந்து சம்பாதிச்சதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா அமௌண்ட்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இவங்களது வந்து ஏ, ஃபஸ்ட் உமன் வந்து ஏ அப்படின்னு எடுக்க போகிறோம். செகண்ட் உமன் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் பி அப்படின்னு எடுக்க போகிறோம். எதை அமௌண்ட்டு ஃபஸ்ட் வந்து ஏன்னு எடுக்க போகிறோம், செகண்ட் ஒன்னோட அமௌண்ட்டை வந்து பி அப்படின்னு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் 2 பேர்கிட்டையும் சேர்த்து நம்பர் ஆஃப் எக்ஸ் 2 பேர்கிட்டையும் சேர்த்தா நம்பர் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸு 2 பேர்கிட்டையும் சேர்க்குறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஒன் ஹேட் மோர் தென் அதர். நெக்ஸ்ட் போத் சோல்ட் ஃபார் த சேம் மணி. அப்போ மணி நம்மளுக்கு எப்படி வரும் நம்பர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்ன வரும் மணி வரும். அப்போ ஒருத்தங்க கிட்ட ஃபஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் சேம் அமௌண்ட்டுக்கு தான் விற்றாங்க. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய். புரியுதா? அப்போ ஏஎக்ஸ்ன்னு நான் ஏன் எழுதியிருக்கேன் அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டூ பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும் மணி வரும். ஓகேவா, அதே மாதிரி பி இன்ட்டு ஒய் பண்ணாதான் நம்மளுக்கு அவங்களோட மணி வரும். அப்போ 2 பேரும் ஒரே மணிக்கு தான் விற்றுருக்காங்க. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன் செட் இஃப் ஐ ஹேட் யூ எக்ஸ் ஐ வுட் ஹேவ் ஏர்ன் 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏ என்ன சொல்கிறாங்க ஏ அப்படின்னா அவங்களோட அமௌண்ட்டு அதாவது அமௌண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் ருபீஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களோட ருபீஸை ஒய்னா என்னது நம்பர் ஆஃப் எக்ஸு. ஓகேவா, அப்போ ஒய் அப்படிங்கிறத நம்ம யாரோட அமௌண்ட் ஆஃப் எக்ஸாக எடுத்தோம் செகண்ட் ஒன்னோட நம்பர் ஆஃப் எக்ஸாக எடுத்தோம். அப்போ ஏ என்ன சொல்கிறாங்க ஒய்யோட அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் என்கிட்ட இருந்தால் நான் எவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொல்கிறாங்க 15 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் செகண்ட் ஆள் என்ன சொல்கிறாங்க பி எக்ஸ்னா என்னது ஃபஸ்ட் ஆளை பார்த்து என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து 6/2/3 இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் நம்மளுக்கு என்னது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/2/3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்போ 6 3s are 18 + 2 நம்மளுக்கு என்ன வரும் 20/3 அப்படின்னு எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/3 இதான் நம்மளுக்கு என்னது தேர்ட் ஈக்குவேஷன். இதை தான் எடுத்தோம். இப்போ அதை சால்வ் பண்ண தேர்ட் ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்போ இதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3. இப்போ நம்மளுக்கு எது இப்போ கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்க ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 15 rupees தான் அவங்க இப்போ கொடுத்துருக்காங்க மெயினாக. ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை ஈக்குவேஷன் 2 1 3 ஈக்குவேஷன் 2வையும் 3யும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ அது என்னது அப்படின்னா தனித்தனியாக பண்ண போகிறோம் ஏஒய் இன்ட்டு பிஎக்ஸ்.
is equal to இந்த 15 into 20/3 புரியுதா எல்லாத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ தனித்தனியாக ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம் அது எப்படி ay into bx is equal to 15 into 20/3 இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏவையும் எக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒய்யையும் பியும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா a into x நம்மளுக்கு ax ஆகிடும் into b into y நம்மளுக்கு என்ன ஆகிடும் by ஆகிடும் is equal to 3 1s are 3 3 5s are 15 அப்போ 5 into 20 நம்மளுக்கு என்ன வரும் 100 அப்படின்னு வரும் இப்போ இங்கே நம்மளுக்கு by அப்படின்னு இருக்குது அப்போ மேலே நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ax is equal to by அப்போ axம் ஒன்று தான் byயும் ஒன்று தான் அப்போ byயும் axம் ஒன்று தானே அப்போ ax into byயோட இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம் ax எழுத போகிறோம் ஏன்னா byயும் axம் ஒன்று தானே is equal to 100 ஓகேவா நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு ax இருக்கு ரெண்டுமே எத்தனை வாட்டி இருக்கு ஸ்கொயர் ரெண்டுமே ax ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் அப்படிங்கிறது எல்லாமே ஏவும் ரெண்டு வாட்டி இருக்கு எக்ஸும் ரெண்டு வாட்டி இருக்கு அப்போ நம்ம ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 100 இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும் டேக் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் அப்போ ரூட் ax square is equal to root 100 அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ ax is equal to root 100 நான் எப்படி எடுக்கலாம் 10 ஸ்கொயர்னு எடுக்கலாமா அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ ax is equal to 10 அப்போ எக்ஸ்னா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x is equal to இந்த 10 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க a இந்த சைடு வந்தால் டிவிஷன் ஆகிடும் பை a ஆகிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 10/a இப்போ நம்ம இந்த 10/a வை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3ல இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 3 என்னது நம்மளுக்கு bx is equal to 20/3 இதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்போ சப்ஸ்டியூட் x in ஈக்குவேஷன் 3 அப்போ x நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ b into x ஓட வேல்யூ என்னது 10/a is equal to 20/3 அப்போ b is equal to இப்போ நம்மளுக்கு இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேவா இந்த சைடு போனால் நம்மளுக்கு என்ன ஆகிடும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் அதே மல்டிப்ளிகேஷனில் a வந்து மல்டிப்ளைட் ஆகிடும் 10 வந்து டிவிஷன் இதில் போய்டும் ரெசிப்ரோக்கலில் அப்போ 20/3 into a/10 ஆகிடும் அப்போ 10 1s are 10 2s are ஆகிடும் அப்போ b is equal to 2/3 இருக்குது நெக்ஸ்ட் இந்த a அப்போ இதான் நம்மளுக்கு எதோட வேல்யூ b ஓட வேல்யூ அப்போ இந்த b ஓட வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் b in ஈக்குவேஷன் 1 அப்போ இந்த b நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 1 என்னது ax is equal to by ஓகேவா அப்போ ax is equal to b y என்னது நம்மளுக்கு 2/3 சாரி b ஓட வேல்யூ இல்லையா அப்போ ax is equal to b ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது 2/3a நெக்ஸ்ட் y ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது x is equal to 2/3y தான் நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் இருக்குது இப்போ நான் இந்த டிவிஷன் 3 நான் இந்த சைட் கொண்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் அப்போ 3x ஆகிடும் மல்டிப்ளை 3 into x 3x ஆகிடும் 2y இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு 2y இந்த சைட் கொண்டு வரேன் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் 2y தான் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2y ஆகிடும் ஈக்குவல் டு 0 நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டான கிடச்சிச்சு 3x minus 2y is equal to 0 அப்படின்னு கிடச்சிச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன நம்ம எழுதணும் x plus y is equal to 100 ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளோ முட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 100 அளவு ஓகேவா 100x எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இதை தான் நம்ம எடுத்தோம் x plus y is equal to 100 இப்போ இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் போட போகிறோம் அப்போ இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்தையும் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2x ஆகிடும் ப்ளஸ் 2y ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 100 into 2 200 ஆகிடும் அப்போ 3x minus 2y is equal to 0 2x plus 2y is equal to 200 ஓகேவா எலிமினேஷன் மெத்தடில் போட போகிறோம் அப்போ இது கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது 3x plus 2x 5x equal to 200 தான் இருக்குது அப்போ 200 x is equal to 200
இந்த இன்டூ 5 இந்த சைடு வந்துச்சுன்னா பை ஆகிடும், டிவிஷன் சிம்பிளில் போயிடும், பை 5. ஓகேவா? 5 4s are 20, 0. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 40. அப்போ ஃபஸ்ட்டு விமன் எவ்வளோ எக்ஸ் வச்சுருக்காங்க? 40 எக்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் உமனோட அளவு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் உமன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் நம்மளுக்கு தெரியும் 40 ப்ளஸ் ஒய் நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. இந்த ப்ளஸ் 40 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 40 ஆகிடும். அப்போ 100 மைனஸ் 40 நம்மளுக்கு என்ன வரும்? 60. அப்போ செகண்ட் விமன் எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்காங்க? 60 எக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு பேருக்கும் சேர்த்து 100 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் எனது 40 ப்ளஸ் ஒய் எனது 60. 100 இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நமக்கு 100 வருதான்னு பார்க்கணும். 100 வரலன்னா அது தப்பு, 100 வந்தால் தான் அது கரெக்டாக. அப்போ 6 + 4 10, இந்த 0. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? 40 60 இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம 10th சம் பார்க்கலாம். The hypotenuse of a right angled triangle is 25 cm. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னது? இப்படி இருக்கும். ஓகேவா? இதான் நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதோட பெரிமீட்டர் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க? 56 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போடென்யூஸ் வந்து 25 சென்டிமீட்டர். ஹைப்போடென்யூஸ்னா என்னது? ஸ்லாண்டிங்காக போகிறது, அது வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி பெரிமீட்டர்னா என்னது? ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும், அந்த 3 சைடையும் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி வரது தான் நம்மளுக்கு என்னது? பெரிமீட்டர். அது வந்து 56 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the length of the smallest side. Find the length of the smallest side அப்படின்னா எது நம்மளுக்கு smallest side அப்படின்னா இதான் நம்மளுக்கு smallest side x, இது நம்மளுக்கு y அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு ஸ்மாலஸ்ட் சைடு, கீழே இருக்கிறது தான். ஓகேவா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்பயுமே நமக்கு கீழே இருக்கிறது தான் ஸ்மாலாக தான் இருக்கும். அப்போ இதான் நம்மளுக்கு எக்ஸாக எடுத்துக்க போகிறோம். அப்போ லெட் த ஸ்மாலஸ்ட் சைட் பி எக்ஸ். அப்போ இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? ஸ்மாலஸ்ட் சைடை எக்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ நான் பெரிமீட்டர் எழுதணும் அப்படின்னா என்னது? நான் என்ன சொன்னேன்? 3 சைடையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு பெரிமீட்டர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இந்த 25 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்னது? 56. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 56. இந்த ப்ளஸ் 25 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 25 ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 56 25 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 31 வரும். அப்போ எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும், 31. இந்த எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இந்த ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்னது? 31 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் நம்மளுக்கு எக்ஸாக தான் இருக்குது. இப்போ ஒய்யை நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? 31 மைனஸ் எக்ஸாக இந்த ஒய்யை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்னது? The square of the two sides is equal to the hypotenuse square. Other two sides என்னது நம்மளுக்கு? x ஸ்கொயரும் y ஸ்கொயரும். அப்போ x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் தான். ஓகேவா? ப்ளஸ் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sum of the square of the other two sides is equal to the hypotenuse square. Sum of the other two sidesனா first x ஸ்கொயர் ப்ளஸ் y நம்ம எப்படி எடுக்கணும்? 31 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர்னா என்னது? 25 ஸ்கொயர். ஹைப்போடென்யூஸ் நம்மளுக்கு 25, அதனால ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது நம்மளுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு? a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ், ஓகேவா, இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 31 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. 31 ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்னது? 961. ஓகேவா? 961னா 31 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? 31 இன்ட்டு 2 இருக்குது, இன்ட்டு எக்ஸ் இருக்குது. 31 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்னது? 62. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 25 நம்மளுக்கு என்ன வரும்? 625. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சி? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 961 மைனஸ் 62x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
625. அப்போ x square plus 961 minus 62x plus x square. இந்த plus 625 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா minus 625 ஆகிடும் equal to 0. இப்போ நம்மளுக்கு நம்பர் ஃபார்மில் என்ன இருக்குது? இந்த 961ம் 625 தான் இருக்குது. லைக் டேர்ம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். x square plus x square 2x square. நெக்ஸ்ட்டு மைனஸ் 62x. எக்ஸ்னா ஒன்று தான் இருக்குது, வேறு எங்கேயும் எக்ஸ் இல்லை. அப்போ மைனஸ் 62x நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் 625 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 961 இருக்குது. எது கிரேட்டர் சிம்பிள்? ப்ளஸ் தான் கிரேட்டர். 961 625 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 336 is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம 2ஆல் போகும் எல்லாமே. அப்போ எல்லாத்தையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 3s are 6, 2 1s are 2, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6 are 12, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? 2 8s are 16. ஓகேவா? அப்போ நம்ம இதை தான் எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ் 168 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எதை? 168 நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். 168 நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? நம்மளுக்கு ப்ளஸ் 168 வரணும். அது ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? மைனஸ் 31 அப்படின்னு வரணும். அப்போ நம்ம எந்த டேபிள் எடுக்கலாம் அப்படின்னா 24 7s are அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ரெண்டுத்தையும் நான் மைனஸ் போட்டேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போ நம்ம எதை தான் எடுக்க போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் 7x ப்ளஸ் 168 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இது ரெண்டுத்துலையும் இது காமனாக இருக்குது. எக்ஸ் தான் காமனாக இருக்குது. பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இந்த 24. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ரெண்டுத்துலையும் எந்த டேபிளில் போகும்? 7 டேபிளில் போகும் ரெண்டுமே. அப்போ நான் 7 வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? நம்மளுக்கு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் வரும். அப்போ இங்கே மைனஸ் 7 24s are 168 ஈக்குவல் டு 0. நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 24ங்கிறது காமனாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் 7ங்கிறது பேலன்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் தனித்தனியாக 0வால் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24, எக்ஸ் மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 24 இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் 24 ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 7 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் 7 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? ஸ்மாலஸ்ட் சைடு எக்ஸ் 24 ஸ்மாலஸ்ட். இது ரெண்டுத்தில் எது ஸ்மாலஸ்ட்? 7 தான் ஸ்மாலஸ்ட். அவங்க ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்கறனால அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸ்மாலஸ்ட் சைடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அவங்க சென்டிமீட்டர் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கறனால நம்மளும் இப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் என்னது? 7 centimeter.